சரி, அப்போ சொல்லு. இது கால மூசாலி கௌமிஹி யா கௌமி இன்னக்கும் தலம்தும் அம்புசக்கும் பித்திகாதிக்கும் இஜல ஃபத்தூபு இலா பாரியிக்கும் ஃபக்துலு அம்புசக்கும் தாலிக்கும் கைருல்லக்கும் இந்த பாரியிக்கும் முத்தாப் அலிக்கும் இன்னும் தவ்வாப் ரஹீம். இப்போ இப்போ தான் அல்லாஹ் தாலா ஃபிரௌனையெல்லாம் அழித்து ஃபிரௌனுடைய கூட்டத்தினர்களெல்லாம் அழித்து இவர்களை செங்கடலில் இருந்து என்ன இருக்குது காப்பாற்றி அந்த சைடில் கொண்டு விட்டுருக்கான். என்னது ஷாமுக்கு போயாச்சு. இதை கடந்து மிஸ்ரை கடந்து கடலை கடந்து இங்கே போயாச்சு, ஷாமுக்கு போயாச்சு. விளங்குதா? இப்போ தான் பெரு உபாரம் செஞ்சுருக்கிறான். ஏய், ஃபிரௌனுடைய கூட்டத்தையே எல்லாம் அழிச்சிருக்கிறான். ஃபிரௌனுடைய கூட்டத்தையே எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறான்? அழிச்சிருக்கான். ஃபிரௌனுடைய கூட்டத்தையே நெஞ்சிருக்கான், எல்லாம் அழிச்சிருக்கிறான். விளங்குதான் கேட்டேன். இவனோடையும் காப்பாற்றிருக்கிறான். விளங்குதப்பா? வான்தும் தந்துருவன் அவர்கள் அழிவதை நீங்களுமோ பார்த்தவர்களாக இருக்கிற நிலைமையிலே கடல் பிளந்ததையும் நீங்கள் பார்த்தீங்க. விளங்குதப்பா? கடல் பிளந்ததையும் பார்த்தீங்க, எல்லோரும் கடந்து போனதையும் பார்த்தீங்க. நான் வலை மாதிரி ஜன்னல் மாதிரி அடிச்சுலாம் தந்தேன் உங்களுக்கு. இப்படியெல்லாம் பேருபாரம் செஞ்சு அந்த சைடில் ஒன்று விட்டுருக்கோம். விளங்குதப்பா? அங்கே ஒரு கூட்டம் இணைஞ்சு நிற்கிறானுவா, சிலைகளை வணங்கிக்கிட்டு இருக்கானு. யாரு? அங்கே அந்த கடலில் தாண்டி ஒரு கூட்டம் அங்கே வணங்கிட்டு இருக்கான். அதை பார்த்த உடனேயே காலு இது அல்ல நான் இலாகன் கமாலகும் ஆலியா, அவர்களுக்கு கடவுள் இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு கடவுளை ஏற்படுத்தாங்களேங்கிறான். இவ்வளோ பெரிய முட்டா பேரோட இருப்பான்னு பாருங்க. கடவுள் அல்லாதான், அல்லாதான் இலாகு. பேர் உபாரம் செஞ்சிருக்கான், அதை கண்டானுவோம். பேர் உபாரம் செஞ்சது என்ன செஞ்சானுவா? கண்கூடா கண்டானுவோம். கண்டதுக்கு பிறகு கூட எங்களுக்கு இது மாதிரி ஒரு கடவுளை ஆகி தந்து அழகாக வணங்கிட்டு இருப்பேங்கிறான். இப்போ ஜாபுசனா அப்படி பனி இஸ்ராயில அதை சூரத்து யூனிசிலே எல்லாம் சொல்லி காமிக்கிறான். பனி இஸ்ராயில பாரு எல்லாம் சொல்லி காமிக்கிறான். ஆன் பண்ணிட்டீரா? ஜாபுசனா அப்படி பனி இஸ்ராயில பனி இஸ்ரவேலர்களை நாம் கடத்தினோம். அல் பஹர கடலிலே கடத்தினோம். கடலில் என்ன செஞ்சாச்சு? கடத்தியாச்சு. கடலில் என்ன செஞ்சாச்சு? கடத்தி அக்கறையை கொண்டு போயாச்சு. ஜாபுசனாபி பனி இஸ்ராயில பனி இஸ்ரவேலர்களை கடத்தினோம். அல் பஹர கடலிலே கடத்தி கொண்டு போயிட்டோம். ஃபஅத்தவ் அலா கௌமின் ஒரு கூட்டத்தினத்தில் வந்தார்கள். ஃபஅத்தவ் அலா கௌமின் ஒரு கூட்டத்தினத்தில் வந்தார்கள். ஃபஅத்தவ் அலா கௌமின் யஅகுஃபூன அலா அஸ்னாமின் லஹும் தங்களுடைய சிலைகளுக்கு வணக்கம் செலுத்துகின்ற யாக்குஃபூன அலா அஸ்னாமின் லஹும் தங்களுடைய சிலைகளுக்கு வணக்கம் செலுத்துகின்ற கூட்டத்தினர்களுக்கு வந்தார்கள். காலு சொன்னானுவோ யா மூசா இது அல்லனா இலாகன் கமாலகும் ஆலிகா, அவர்களுக்கு கடவுள் இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு கடவுளை ஏற்படுத்தாங்களே, நாங்களும் வணங்குவோம்ல. சிலைகளை வணங்கி இந்த கூட்டத்தை பார்த்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவங்க வணங்குறாங்க, எங்களுக்கு ஒரு கடவுளை ஏற்படுத்துகிறேன். இது அல்லனா இலாகன் கமாலகும் ஆலிகா, இது அல்லனா இலாகன் கமாலகும் ஆலிகா, அவர்களுக்கு கடவுள் இருப்பதை போன்று எங்களுக்கு ஒரு கடவுளை ஏற்படுத்தாங்களே. காலை மூசாலாம் சொன்னாங்க, இன்னக்கும் கௌமுன் தஜிஹலூன், நீங்கள்லாம் முட்டா பேலோடா, உங்களுக்கு மண்டையில் அறிவே கிடையாது. இப்போந்தான் அந்த இலாக என்ன செஞ்சான்? எல்லாரையும் நம்மளையெல்லாம் காப்பாற்றி கடலை பிளந்து காப்பாற்றினான். ஃபிரோன் கூட்டத்திலாம் அழிச்சு ஒழிச்சான். பார்த்தீங்களாடா, வலையை மாட்டி தந்தான். ஒரு பேசிக்கிட்டீங்க, ஒரு பார்த்தீங்க. இவன் தானடா இலாகு. இவனை விட்டுட்டு இவனுவ மாதிரி சில பார்க்காத கேட்காத எந்த உபாரமும் செய்யாத சிலைகள் ஏதாவது செய்யுமா? ஏதாவது உபாரம் செய்ய முடியுமா? பார்க்காத பார்க்கவாது முடியுமா? நம்ம வணக்கம் செய்யறது அது பார்க்குதா? இவனுவ வணங்குறத கேட்காது பார்க்காது. அந்த மாதிரி எங்களுக்கும் செஞ்சுதான்னு கேட்குறீங்களே, ஒரு மண்டையில் சரக்கு இருக்கா? இன்னக்கும் கௌமன் தெரியவன் விளங்குதப்பா? கால கைரல்லாயி அபகிக்கும், கைரல்லாயி அல்லாதவனையா அபகிக்கும், உங்களுக்கு நான் தேடி தருவேன். இலாகாக தேடி தருவேன். அல்லாத இலையாக உனக்கு இலாகாக தேடி தரணும். கைரல்லாகி அபகிக்கும் இலாகன், அல்லாதவனையா கடவுளாக இலாகாக உங்களுக்கு தேடி தர வேண்டும். ஒவ்வொரு ஃபவ்வலக்கும் அலல் ஆலமீன், உலகத்தார்களை விட உங்களை அவன் சிறப்பிச்சானே. இப்படியெல்லாம் உங்களுக்கு பேர் உபாரம் செஞ்சிருக்கிறான். அவன் தானடா இலாகு, அவன் தான்டா மஹபூது. அவனை விட்டுட்டு என்ன செய்றீங்களே?
எங்களுக்கு இதே மாதிரி கடவுள் செஞ்சுட்டாங்களேன்னு தெரியுங்களா? உன் மண்டையில் புத்தி இருக்கா? ஆனால் அல்லா கேட்குறான். மூசா தான் கேட்டாங்க, அதை அல்லா கேட்டதையும் சொல்லி காமிக்கிறான். விளங்குச்சப்பா? இதே மாதிரி சஹாபாக்களும் சொன்னாங்கன்னு வருது. விளங்குதா? ஒரு தடவை யுத்தத்துக்கு போகும்போது கயிற கோம்புகள்லாம் அன்மாத்துங்கிற ஒரு மரத்தில், ராத்து அன்மாத்தில் வாழை தொங்க போட்டிருந்தாங்க. ஏன்னா பறக்கத்துகள் இறங்குது அவங்க ஐதீகம். அந்த ராத்து அன்மாத்துங்கிற மரத்தில் வாழை தொங்க போட்டு யுத்தத்துக்கு போனால் வெற்றி கிடைக்குன்னு தொங்க போட்டுருந்தானுங்க. விளங்குதா? தொங்க போட்டு கேட்டானு செய்யட்டாங்க, மரத்தில் தொங்க போடுறீங்களே என்ன? இல்லை கடவுள் இது முக்கியமான மரம் இது, இதில் வாழை தொங்க போட்டு யுத்தத்துக்கு போனால் என்ன இருக்கே எங்களுக்கும் வந்து வெற்றி கிடைக்கும், அதுதான் எங்களுக்கு வெற்றி கிடைக்கும், அதுதான் வந்து நாங்கள் தொங்க போட்டிருக்கோம். நானும் உடனே சாபாக்கலாம், இதே இல்லைன்னா என்ன இருக்குது, எங்களுக்கும் இந்த மாதிரி அன்மாத்தை ஏற்படுத்தாங்களே, எங்களுக்கும் சுபானந்தா அதான் காலக்கமா கமா கால கவு மூசா மூசாலெலாம் கூட கூடன்னு சொன்ன மாதிரிலாம் இருக்குது. இதே இல்லைன்னா ஹீராகன் கவன், ஏன்னா அதில் மலைந்து சிலை வணக்கம் செய்து கொண்டிருந்து வந்தவங்களா இஸ்லாத்துக்கு வந்திருக்காங்க. அந்த புத்தி இருந்துக்கிட்டே இருக்கும். உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு தொழுதாங்கல்ல, கம்புக்கட்டில் வச்சு தொழுவானுவோம். அதான் சமியல்லா லிமன் நபி தான் கையை தூக்கிட்டாங்க தரலால். விளங்குதா? இந்த சிலை புத்தி போவாது. சிலை புத்தி எங்கே செய்யாது? அந்த ஆள் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க தானே. அதுவே தான் எங்களுக்கும் இது மாதிரி ராத் அன்மாத்தை ஏற்படுத்தா நாங்களும் வாழை தொங்க போட்டு எடுத்து போகல, வர்க்கத்துகள் இறங்கும்ல, வெற்றி கிடைக்கும்லான்னாங்க. இது சுவானதா வருது, புகார்ந்த வருதுப்பா. இது இன்னும் இருக்குது, எங்களுக்கும் ஒரு ராத் அன்மாத்தை ஏற்படுத்தாங்க, நாங்களும் தொங்க விடுவோம்ல. சாபாக்கள் சொன்னாங்க, சுபானல்லா ஆதா கல ஆதா கமா கால கவு மூசா மூசா தான் சொன்ன மாதிரி கூட்டம் சொன்ன மாதிரிலாம் இருக்குது. இது அல்லனா இலாகன் கமாலகும் ஆலிகா சத்தம் போட்டாங்க சாபாக்களை நபி ஸல்லல்லாஹு. அதே மாதிரி இவங்க என்ன செய்யலாம், எங்களுக்கு என்ன இருக்கு, இது இல்லைன்னா இலாகன் கமாலகும் ஆலிகா, அவங்களுக்கு கடவுள் இருக்க மாதிரி எங்களுக்கு கடவுளை ஏற்படுத்தாங்க நினைஞ்சானுவா கேட்டாங்க. சத்தம் போட்டாங்க, இன்னக்கும் கவுமும் தஜிகள் முட்டாப்பேர்களாக இருக்கீங்களேடா, அபகிக்கும் அகைரல்லாகி அபகிக்கும் இலாக, அல்லாத கடவுளையெல்லாம் உங்களுக்கு நான் தேடி தரணும், அவன் தான்டா இலாக, உடைய தேவைகளை பூர்த்தியாக்கி தரக்கூடியவன். ஒவ்வொரு ஃபவ்வலுக்கும் அல்ல ஆலமி, உலகத்தார்களை விட உங்களை அவன் விசேஷமாக்கி வச்சிருக்கானே. இப்படியெல்லாம் செஞ்சு அல்லா ஒன்று சிலையை போய் உபாரம் செய்யாலும் சிலையை போய் எங்களுக்கு ஏற்படுத்தான்னு கேட்குறீங்களேன்னு சத்தம் போட்டாங்க. இல்லை கேளு, உடனே சத்தம் போனால் பேசாம உட்காந்து மூசா சத்தம் போட்டால் இருப்பானுவோ, அதுக்கப்புறம் ஆரம்பிச்சிருவானுவோ. இப்போ அல்லாஹ் அந்த சீட்டுக்கு போன உடனே என்ன செஞ்சுட்டான், வாங்க தூர்சினாமலையில் வந்து நோம்பு இருக்க ஒரு தௌராத் தர்றேன்ட்டான். உடனே இவங்களை ஹலீஃபா வாக்கி, யாரை ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் ஹலீஃபா வாக்கி மக்களை பார்த்துக்குங்க என்ன அல்லாஹ் கூப்பிட்றான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க. அவங்க போயிட்டாங்க இருக்கே தூர்சினாமலைக்கு நோம்பு இருக்கிறதுக்கு போயிட்டாங்க. அங்கேயே தான் இருந்தால் அப்படியே தான் தூர்சினாமலைக்கு போனாங்கன்னு வருது. இங்கே மட்டும்தான் நேற்று நம்ம ஓதனமில்ல, அங்கே மிஷினுக்கு போனாங்கன்ட்டுன்னு, இது வேறு யாரும் சொல்லலை. சரி வா, அவங்க போயிட்டாங்க, நீங்கள் பார்த்துக்கங்கன்ட்டு யார்கிட்ட பொருள் கொடுத்து போயிட்டாங்க, ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமோட பொருள் கொடுத்து போயிட்டாங்க. இந்த கூட்டத்தோட கூட்டமாக ஒரு மூதியை வந்துட்டான். யார்? சாமிரின்னு ஒரு மூதியை வந்துட்டான். அந்த மூதியை என்ன செஞ்சான், விளங்குதா, உங்க கடவுள் கேட்குறானு ஒன் மழகா ஒரு கடவுள் செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னா இரவோடு இரவு தானே புறப்பட்டு வந்தாங்க. பனு இஸ்ரவேல் அந்த கிபித்திகளுடைய நகைகள்லாம் எங்கள்கிட்ட தான் இருந்துச்சு. கிபித்திகளுடைய நகைகள்லாம் ஏன்னா இது எங்கேயோ போகிறதுக்காண்டி அவங்கள்ட்ட வாங்கி வந்தாங்க போட்டுருக்கு. யார்? இரவல் வாங்கியிருந்தாங்க. அந்த கிபித்திகளுடைய நகை, அந்த நகை பிள்ளை எங்கள்கிட்ட இருந்துச்சு. இரவு கொண்டு வந்தாங்க, நகைகளை வச்சுருக்காங்க கையில். உடனே எப்பா உங்கள் நகைகளையெல்லாம் கொண்டாங்க, ஒரு விளையாட்டு காமிக்கிறேன்னா, கடவுளே நகைகளையெல்லாம் கொண்டு வாங்க, உங்களுக்கு ஒரு விளையாட்டு காமிக்கிறேன்னா எல்லாரும் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. அதை போட்டு நகைகளை நான் போட்டு உருக்கிட்டான், உருக்கி வார்த்துட்டான். விளங்குதா? அது வேலையெல்லாம் எனக்கு தெரியும். அதுக்கடுத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து 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 போனாங்கல்ல, வந்து போகும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தானே அவங்களுக்கு வந்து உணவு கொடுத்தாங்க. விரலில் நீட்டினா விரலில் இருந்து ஒரு பால் வரும், அதை குடிப்பான். அவன் ஒரு நாளைக்கு ஒரு வருஷம் வளர்த்தியாக வருவான், வளர்ந்தானோ. ஏன்னா அல்லாஹ்லாம் வளர்க்குறான், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வளர்க்குறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் விரலில் கையை கொடுப்பாங்க, அதை சூப்புவாங்க, பால் வரும் அவனுக்கு. அது வந்து போகும்போது அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து போகிற குதிரை கால்பட்ட இடத்துல இதாக பசுமையாக முளைக்கும். அப்போ இதில் ஏதோ ஒன்று இருக்குடா. ஆனால் அந்த மண்ணை கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தான். கபதத்தன்
மீன் அசரி ரசூல் அந்த ஜிப்ரீல் இஸ்லாமுடைய இந்த கால் குளத்துலேருந்து ஒரு படி மண்ணை நான் எடுத்து வச்சுருந்தேன். விளங்குதா? இப்போ வந்து என்ன செஞ்சா உருக்கணும், எதை அவங்கள்ட்ட இருக்கிற நகைகளை ஃபுல்லாக உருக்கணும். உருக்கி அழகா வந்து என்ன செஞ்சுனா ஒரு இது செதுக்குனான், ஒரு மாடு மாதிரி செதுக்கி அந்த மாடில் ஊற்றிடுச்சு. இந்த மாடு என்ன செஞ்சிச்சு, அந்த இதில் ஊற்றிட்டான். அது பேர் 2 பேர் அந்த அச்சு அந்த அச்சில் ஊற்றிட்டான். அச்சில் ஊற்றினா அது மாடு மாதிரி அப்படி தானே, நகைகள்லாம் அப்படி தானே செய்வான். நெக்லஸ்னால் அந்த நெக்லஸ் அச்சில் ஊற்றுவானுவோம். செயின் வேணும்னா செயின் அச்சில் ஊற்றுவான். என்ன வேணுமோ என்ன ஆபரணம் வேணுமோ அதில் ஊற்றினா அது ஆயிடும். வளையல் அச்சில் ஊற்றினா என்ன செஞ்சிடும், வளையலாக ஆகிடும். அதுவே அந்த மாட்டு அச்சில் ஊற்றிட்டான். யார்? சாமி பையா. ஊற்றின ஒன்று மாடு ஆயிடுச்சு. ஒன்றே எடுத்து வச்சுருந்தான்ல ஒரு படி மண், அந்த மண்ணை தீத்தி விட்டான். தீத்தி விட்டா அந்த வாரம் அதுக்கு சத்தம் வந்துருச்சு. அதுக்கு என்ன செஞ்சிருச்சு, சத்தம் வந்துருச்சு. அவர் அல்லாவை தேடி போயிருக்காரு. 40 நாளில் வந்துடுவேன்னு சொல்லிட்டு போனார். என்ன 40 நாள் தாண்டிடுச்சுங்கிறான். அதாவது இரவையும் பகலையும் சேர்த்து கணக்கு போடுறான். அவங்க போய் 20 நாள் தாண்டின உடனே இந்த சண்டையை பண்ணிட்டான். என்னது 20 பகலும் இரவையும் சேர்த்து ஒவ்வொரு நாளும் சொன்னானான். என்னது பகலும் இரவையும் சேர்த்து என்ன செஞ்சிடும், 40 நாள் ஆயிரும்ல. 20 நாள் தாண்டின உடனே 40 நாளை தாண்டிடுச்சு, இன்னும் காணலை. இதுதான் இங்கே தான் கடவுள் இருக்குது. இப்போ நசியை அவர் மறந்துட்டு எங்கேயோ போயிட்டாரு. கேட்டேன் உழுங்கலை சுஜூத் எங்களேன்னா உனக்கு இவனு அதனை எதிர்பார்த்துக்கிட்டு தான். ஏற்கனவே இது இல்லைன்னா இலாகன் கமாலகும் ஆலிகானல்ல இந்த ஃபசாதுக்காரங்களுக்கு இந்த மாதிரி ஏற்பட்டு எழுதியா ஃபசா பண்ணி விட்டுருவான். விளங்குதா? விடுங்கலை சஜிதா செய்யுங்களே. ஹாரூன் எவ்வளோ சத்தம் போட்டாங்களே, இப்படிலாம் செய்யாதீங்கடா. தம்பி வந்தாருன்னு சத்தம் போடுவார். ஹாரூன் தான் அண்ணனா, என் தம்பி வந்தால் சத்தம் போடுவார்டா, அப்படிலாம் செய்யாதீங்கடா. உடனே லன் நபரஹாலை ஆக்கிஃபீன் அத்தா எரிஜிய இலைனா மூசா அலிஸ்லாங்கிட்ட வர்ற வரைய இதுக்கு தான் வணக்கம் செலுத்துவோம்ட்டான். லன் நபரஹாலை ஆக்கிஃபீன், இதற்கு வணக்கம் செலுத்தி கொண்டே இருப்போம். அத்தா எரிஜிய இலைனா மூசா அலிஸ்லாம் வர்ற வரைய என்ன செய்வோம் நாங்கள், இதைத்தான் நாங்கள் வணக்கம் செஞ்சுக்கிட்டு இருப்போம்ட்டாங்க. எவ்வளவோ தடுத்து பார்த்தாங்க, முடியலை. பேச்சை கேட்கல, மீறிட்டாங்க. உடனே 40 நாள் அங்கே நோம்பலாம் இருந்து தௌராத் வேதெல்லாம் கொடுத்தான். கொடுத்துட்டு என் மூசா சமுதாய மக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு தானே வர சொன்னேன், ஏன் என்னாச்சு அது கேட்டாங்க. நல்லா கேட்கலாம். இல்லை என் அண்ணன் கூப்பிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு. எங்கே வந்துக்கிட்டு இருக்காரு, அதான் வரல. உலாயி அதான் சரியா அவருடைய பின்னால் தான் வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டாங்க. அவங்க பின்னால் தான் வர்றாங்க. அதான் வரவெல்லாம் இல்லை. விளங்குதா? இப்போ அதெல்லாம் உங்க சாமி எவ்வளோ ஃபுல்லாக எடுத்துக்கிட்டான், வழி கெடுத்துட்டான். எல்லாம் சிலையை வணங்கிட்டு கிடக்கானுவோம். எனக்கு நீங்கள் வரும்போதே கேட்டான்ல, இஜல்லனா இலாகன் கமாலகும் ஆலிகான்ல இந்த சாமி போய் அவரை செஞ்சு கொடுத்தான் ஒரு மாட்டை. அது ஓன்னு சத்தம் போட்டுச்சு. சத்தம் தங்க சத்தம் போடுமாடா, சிலை பேசாதுல, அதுக்கு ஜெஸ்ஸதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் உங்க சாமி வழி கெடுத்துட்டான், எல்லாம் சிலை வணங்கிட்டானுவோ. உடனே தௌராத்தை பல இலதை எழுதி கொடுத்தான். எடுத்துக்கிட்டு ஏமா வந்தாங்க இங்கேருந்து கோபமாக. தௌராத்து வேதத்தை வாங்கின சந்தோஷம் ஒரு பக்கம், வழிகேட்டி போயிட்டானுங்களேன்னு கோபம் வேறு. ஏமா வந்தாங்க அங்கேருந்து வந்து பார்த்தா இன்ஜான் கடையாக விழுந்து கிடக்கிறான். உடனே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தாடியை தான் வந்து பிடிச்சாங்க. பிடிச்சி என்ன இருக்கு, என் மக்களை கூப்பிட்டு வான்னு சொல்லிட்டு தானே போனேன், ஏன் நீ வரல, எல்லாம் உளுந்து கிடக்கானுங்கள ஏன் தடுக்கலை, எவ்வளவோ சொன்னப்பா. எவன உண்மை லா தகுதி பில்லிய தீவலா பிரசி, என் தாடியும் தலையும் பிடிச்சின்னு இப்படி கவலைப்படுத்துட்டு எல்லாத்துக்கும் மத்தியில் எனக்கு இப்படி ஒரு கை இப்படி கை பிடிச்சாங்களாம். இதை வச்சு சொல்கிறாங்க ஒரு பிடி தாடினா இதுதான் ஒரு பிடி தாடி. இது கிடையாது, சில அளவு ஒரு பிடின்னு இப்படிங்கிறாங்க. ஒரு பிடி தாடினா என்ன இருக்குதே, இப்படி பிடிச்சாங்க. இந்த கையில் ஒரு கை, இந்த முடிய ஒரு பிடி பிடிச்சி ஆட்டிக்கிட்டு தான் கேட்டாங்க. இவரை உண்மை தாய் தந்தையை ஒருமித்த சகோதரர்கள் தான் 2 பேரும். ஆனால் அம்மா பேரை சொன்னால் கொஞ்சம் இறங்க வருமேன்னு சொன்னாங்களாம். என்னை கவலைப்படுத்தாத, நான் எவ்வளவோ சொன்னேன், உன்னை கேட்க மாட்டேன்.
ஏற்கனவே 12 பிரிவாக இருக்கான். நான் இன்னும் கொஞ்சம் அழுத்தினோம்னா 44 பிரிஞ்சிருவான். 22 என்னவாயிருவான். உடனே நீங்கள் சொல்லுவீங்க பர்ரக்த பைனி பெண் இஸ்ரவேல் மக்களுக்கு மத்தியிலே பிளவு ஏற்படுத்திட்டியான்னு சொல்லுவேன். ஏற்கனவே பிரிஞ்சு கிடக்கிறான், ஒற்றுமையாக தான் இல்லை. நான் சொன்னேன் என் கூட ஒரு கூட்டம் வருவான், சாமினி கூட ஒரு கூட்டம் போவான், பல பிரிவாக பிரிஞ்சிடுவானுவோம். அது அப்படி சொல்லுவேன் எனக்கு பயமாக இருந்துச்சு. நான் சொன்னேன் என் பேச்சை கேட்கல கேட்டேன். இப்போ அதெல்லாம் அந்த சாமினி பே தான் எல்லாம் செஞ்சான். ஒன்னே ஏகம் வந்துருச்சு, அவனை போய் அடித்து கொல்லலாமான்னு போனாங்க. ஏன்டா அப்படி செஞ்சேன்னா எனக்கு என்ன, ஏன்டா ஒன்றும் இல்லை, உன்னை கடவுள் கண்டுக்கிட்டு இருந்தாங்கல்ல. நான் ஏற்கனவே ஜிபேல் நான் வந்து போகும்போது இப்படி மண்ணை எடுத்து வச்சுருந்தேன். கபத்து கலத்தமின் அசரி ரசூல் நான் வந்து என்ன செஞ்சேன், ஒரு தீத்து விட்டேன், சத்தம் போட்டுருச்சு. அவன் கதாலிக்கு சவ்வலை தீரி நப்சா, இதான் எனக்கு நப்சா அலங்கரிச்சு காமிச்சிச்சு, இப்படியாவது கெடுத்துடலான்னு எடுத்து வாழை எடுத்து அவனை வெட்டலான்னு போனாங்க. நீ பாபு அல்லாஹிலா மூசா அலி இஸ்லாம், மூசா அலி இஸ்லாமுக்கு அல்லா உயிர் வச்சுட்டானா. நான் தகத்துலுகு, அவனை என்ன செய்யாதீங்க, மூசா கொன்றாதீங்க. அந்த மூதேவி கெடுத்துட்டான். ஆனால் அவன் சஹி, அவன் யார் சஹி. அவன் தனக்கு இல்லாட்டா கூட கொடுத்துருவான், அவன் தூக்கி தான் சாப்பிட வச்சு சாப்பாடு கூட பிறகு கொடுப்பான். அவன் சஹி, வள்ளல். அவன் பிறகு உபாரம் செய்வான். அந்த வள்ளல் தன்மைங்கிறது அது அல்லாவுடைய சிவத்து இல்லையா, என் சிவத்து அவன்கிட்ட இருக்குது. அவளை லா தகத்தில் உன்னை குன்றாதீங்கட்டான். நான் பார்த்து நான் தண்டனை கொடுத்துக்கிறேன், விட்டுருங்க அவனை, இருந்தாலும் அவனுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணுமில்ல. அதுவே அந்த கூற லாமிசாஸ் விளங்குதா, லாமிசாஸ் என்று சொல்வது உனக்கு இருக்கிறது, ஓடுறான்னு வரட்டி விட்டாங்க. விளங்குதா, அவன் யாரையும் தொட்டாலும் 2 பேருக்கும் உம்மா ஜமியன், 2 பேருக்கும் காய்ச்சல் வந்துடும். இவனும் யாரையும் தொட்டாலும் செய்தான், யாரும் அவனை தொட்டாலும் செய்தான், 2 பேருக்கும் சேர்த்து காய்ச்சல் வந்துடும். அவே தான் தொடாதேங்கிறானோ பத்தியா, அவன் தான் சொன்னான் தொடாத. இங்கேருந்தே எவனோ தொட்டுருவான். அதுவே அப்படியே காட்டு பகுதிக்கு போய் நான் சாமி நீலா சொல்லுது விளங்குதா இல்லையா, பனி ஜுரம் ஃபீவர் வந்துடும். விளங்குதா, ஃபீவர் வரும், காட்டு பக்கமாக போயிட்டான். விளங்குதா, இங்கே அல்ல தொடாதே என்ன தொட்டா எனக்கு காய்ச்சல் வந்துடும், உங்க காய்ச்சல் வந்துடும் அலைஞ்சான். விளங்குதா, அப்படியே காட்டு பக்கமாக போனான், அப்படியே கடந்து இதாகிட்டான்னு வையே. விளங்குதா, இதை போய் கடவுள் வணங்குனீங்கன்னா அவனுக்கு மண்டையில் அறிவிருக்கான். மூசாலத்தில் மட்டும்தான் அவன் பயப்படுவானு. நான் பாரு என்ன செய்யறேன்னு பாருன்னு சொல்லிட்டு அதை மாட்டை அறுத்து நெருப்பிட்டு கொளுத்தி அதை காற்றுல பறக்க விட்டாங்க. விளங்குச்சான்னு கேட்டேன். கடவுள் நெருப்பு மாட்டுக்கு கடவுளை வெட்டிட்டாங்க. யார், மூசாலேசனம். உடனே அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான், எல்லாம் சிலை வணங்கி போயிட்டானுவோ. அது அவங்களுக்கெல்லாம் தண்டனை, கடுமையான தண்டனை, தௌபா செய்ய சொல்லுங்கள். தௌபானா என்ன, அவங்கள மாற்றிக்கிட வேண்டியதான். அவங்கள கொண்டு வணங்காதவங்க ஃபுல்லாக வணங்கினவங்கள விட்டுருட்டான். விளங்குதா, யாரெல்லாம் கடவுளை அந்த சிலையை வணங்காமையும் இருந்தானு ஒரு கூட்டம். விளங்குதா, மீதமாக உழுதுட்டானு. வணங்காதவங்க ஃபுல்லாக வணங்கினவங்களை விட்டுங்க. அதே மாதிரி வெட்டப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 70,000 பேர் வெட்டப்பட்டாங்களாம். எத்தனை பேர், காலையில் வெட்ட ஆரம்பித்தது மாலை வரையும் வெட்டினானுங்களாம். இல்லை 70,000 பேரை வெட்டினா எப்படி ஓடும்ல ரத்தம். அது வெட்ட முடியலையா, சொந்தக்காரங்க தானே, தெரிஞ்சவங்க பழக்கமானவங்களை வெட்ட முடியுமா? அடிச்சிடுவேன் அடிக்க மாட்டான். அல்லாஹ் தஆலா ஒரு மேகத்தை இறக்கினான். கருப்பு மேகம், ஒரு லேசான மேகத்தை இறக்கி விட்டான். அப்போ யார் முன்னால் நிற்கிறான்னு தெரியாது, அப்படி வெட்டினான். யாருன்னு தெரியலன்னா தான் வெட்டிடலாம்ல, அப்படிலாம் உபகாரம் செஞ்சான் அல்லாஹ் தஆலா. புரியுதப்பா, எல்லாம் கம்ப்ளீட்டாக 70,000 பேர் செத்து போயிட்டானு. இன்னும் ஆள் இருக்கு. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆளுநர் தான் அல்லாஹ் துஆ கிடையாது, அல்லா ரப்பே கிருபையுள்ள ரஹ்மானே 70 பேர் எத்தாறு ஓடுதே அல்லா, பார்க்க சைக்கிளியே முட்டா பேலுவோம், முட்டாள்தனமாக நடந்துட்டான், இவங்களை மன்னிக்க கூடாதா ரப்பே. ஆளுநர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அழுது துவாட்ட கேட்டாங்க அல்லாட்ட. சரி போதுங்க நிப்பாட்டு கேட்டான். 70,000 பேர் செத்தான். மிச்சம் உள்ளவர்கள் எல்லாம் மன்னிச்சிட்டான். மிச்சம் உள்ளவர்கள் என்ன செஞ்சான், மன்னிச்சான். அதை தான் அல்லாங்க சொல்லி காமிக்கிறான் பாரு. இது கால மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன போது
பொறுத்து அபூ செஞ்சு பொறுத்து இது கால மூசாலு தான் சொன்ன போது இல்லையா கௌமிகி கூட்டத்தினிடத்தில் சொன்ன போது நடந்ததை எண்ணி பாருங்கள். யா கௌமியின் கூட்டமே இன்னக்கும் தலம்தும் அம்புசக்கும் உங்களுக்கு நீங்கள் அநீதம் செய்து விட்டீர்கள். வித்திகாதிக்குமுல் இஜில் விளங்குதா? வித்திகாதிக்குமுல் இஜில் காளை மாட்டை கடவுளாக ஆக்கியதினால் உங்களுக்கு நீங்கள் அநீதம் செய்து விட்டீர்கள். இன்னக்கும் தலம்தும் அம்புசக்கும் வித்திகாதிக்குமுல் இஜில் காளை மாட்டை கடவுளாக ஆக்கியதினால் உங்களுக்கு நீங்களே அநீதம் செய்து விட்டீர்கள். ஃபத்தூபு இலா பாரியிக்கும் உங்களுடைய பாரி தாலா இடத்தில் அல்லாஹ் தாலா இடத்தில் உங்களை படைத்த இடத்தில் தௌபா செய்யுங்கள். ஃபத்தூபு இலா பாரியிக்கும் தௌபா செய்யுங்கன்னா என்ன? பக்கத்துலு அம்புசக்கும் தௌபா செய்யுங்க உங்களை மாற்றி கொள்ளுங்க. பக்கத்துலு அம்புசக்கும் உங்களை அழித்து கொள்ளுங்கள், மாய்த்து கொள்ளுங்கள். தாலிக்கும் இப்படி உங்களை அழிப்பது தான் ஹைருல்லக்கும் உங்களுக்கு ரொம்ப ஏற்றமானது, பவித்திரமானது. இந்த வாரிக்கும் உங்கள் ரப்பிடத்தில் உங்களை படைத்தவிடத்தில் இதுதான் உங்களுக்கு சிறந்தது. எல்லாரும் உங்களை மாயங்கடான்ட்டான். இப்படிலாம் நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னா அல்லாஹ் உங்களை மன்னிச்சிருவான் அன்று மூசான்னு சொன்னாங்க. எல்லாரும் வெட்டினானோ அதுதான் தண்டனை. ஃபத்தாபா அலைக்கும் உங்கள் மீது தௌபாவை அல்லாஹ் ஒப்புக்கொண்டு விட்டான். இன்னும் நிச்சயமாக அந்த அல்லாஹ் இப்படி செஞ்சால் போக்கப்பட்ட சேர்த்துக்க ஜவாபு. ஃபத்தாபா அலைக்கும் உடைய தௌபாவை ஒப்புக்கொண்டு விடுவான். இன்னும் அந்த அல்லாஹ் ஒரு தௌவாபு பாவங்களை மன்னி தௌபாவை ஏற்கித்துக் கொள்ளக்கூடியவன், ரஹீமு வாஞ்சி உள்ளவன். ரைட்டா? அதுமாதிரி வெட்டினானு பாரு. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்துக்கு சொன்ன போது நடந்ததை எண்ணி பாருங்கள். நீங்கள் உங்களுக்கு அநீதம் செய்து விட்டீர்கள். காளை மாட்டை கடவுளாக எடுத்ததினால் உங்களுக்கு அநீதம் செய்து விட்டீர்கள். தூபு இலா பாரிக்கும் அவை உங்கள் ரப்பிடத்தில் தௌபா செய்யுங்கள். ஃபஅஸிமு அல தௌபத்தி தௌபாவின் மீது என்ன செய்யுங்க? உறுதி கொள்ளுங்கள். ஃபஅஸிமு அல தௌபத்தி தௌபாவின் மீது உறுதி கொள்ளுங்கள். ஒரு ருஜூஇ இலாமன் ஹலக்குக்கும் உங்களை படைத்தவனின் பக்கம் வீழுவதின் மீதும் உறுதி கொள்ளுங்கள். உங்களை படைத்தவனின் பக்கம் ஆமாம் ஒரு ருஜூஇ இலா மன் ஹலக்கு உங்களை படைத்தானே அவனின் பக்கம் மீளுவதின் மீதும் உறுதி கொள்ளுங்கள். விளங்குதா? அவங்கள படைத்தான். எப்படி படைத்தான்? பரியன் மின தஃபாவுத்தி ஏற்றத்தாழ்வில் இருந்து அவனுமோ பரியானவனாக இருக்கின்ற நிலைமையில் மையீசன் பாலகாம் பால் உங்களில் சிலரை வேறு சிலரை விட்டும் பாகுபாடு செய்தவனாக இருக்கின்ற நிலைமையில் ஏற்றத்தாழ்வில் இருந்தும் உங்களை நீக்கியவனாக இருக்கின்ற நிலைமையிலே எல்லாம் இப்போ ஒருத்தர் கன்ஃபியூஸ் ஆகலையில் ஒன்றை படைச்சு நீ அப்துல்லா ஒன்றை தனியாக தெரியுது, ஒன்று தனியாக தெரியுது. எல்லாத்தையும் தனித்தனியாக படைச்சிருக்கான். அப்படிதானப்பா? கன்ஃபியூஸ் ஆகுமா? கோடிக்கணக்கான மக்களை படைச்சிருக்கிறான். ஆனால் அத்தனை பேருக்கு வித்தியாசம் தெரியுது. இப்போ நாய்கள்லாம் பல நாய் வந்துச்சு, பல பூனைகள் வந்துச்சு வச்சுக்கா, ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசம் தெரியாது. அப்படிதானப்பா? ஆனால் நம்மளை எப்படி படைச்சிருக்கான் அல்ல பாகுபாடு செய்யப்படும் நிலைமையிலே ஏற்றத்தாழ்வாக நெஞ்சுக்கான் படைச்சிருக்கான். பரியன் அவனுமோ நீக்கியவனாக இருக்கின்ற நிலைமையில் தஃபாவுத்தி ஏற்றத்தாழ்வில் இருந்து நீக்கியவனாக இருக்கின்ற நிலைமையிலே மையீசன் பாலகாம் பால் சிலரை விட்டும் பாகுபாடு செய்தவனாக இருக்கின்ற நிலைமையில் உங்களை படைத்தானே அவனின் பக்கம் மீளுவதின் மீது உறுதி கொள்ளுங்கள். எப்படி பாகுபாடு செஞ்சிருக்கிறான்? பி சுவரின் தோற்றங்களை கொண்டும் வஹியாத்தின் முகத்தலிபத்தின் மாறுபட்ட அமைப்புகளை கொண்டும். அப்படிதானப்பா? பல தோற்றங்களை கொண்டும் சுவரின் அர்த்தம் பல தோற்றங்களை கொண்டும் ஐயாத்தின் முகத்தலிபத்தின் மாறுபட்ட பல அமைப்புகளை கொண்டும். விளங்குதப்பா? சொல்லு. அவைகளில் சிலரை விட்டும் பாகுபாடு செய்கின்ற நிலைமையிலே உங்களை படைத்தானே அந்த ரப்பின் பக்கம் ஏழுங்கள். விளங்குதப்பா? வசலு தர்கீபி நீ ஹுலூசி செய்யன் கைரி என்னுடைய அசல் என்னன்னா வசலு தர்கீபி. விளங்குதப்பா? அல்லாஹ் இணைத்ததனுடைய அடிப்படை என்னன்னா அல்லாஹ் நம்மளை இணைச்சிருக்கான்லப்பா, கை காலு கண்ணு மூக்க வச்சு செஞ்சிருக்கான், தர்கீப் செஞ்சிருக்கான். வசலு தர்கீபி இந்த இணைத்ததனுடைய அசல் ஹுலூசி செய்யி அன் கைரிகி ஒரு வஸ்துவை மற்றதை விட்டும் நீக்குவதற்காக வேண்டியா இருக்கும். ஒன்றை விட்டு ஒன்றை நினைச்சா நீக்கிட்டான். நம்மளை தர்கீப் செஞ்சது வித்தியாசம் தெரியும். யாரும் யாரோடும் போய் உழம்பிட மாட்டாங்க. இம்மாலா சபீலி தஃபஸ்ஸி தனித்தனியாக துண்டு துண்டாக ஆக்குவதன் மூலமாக இருக்கும். தனித்தனியாக ஒவ்வொருத்தையும் துண்டு துண்டாக ஆக்கிட்டான்ல நம்மளை. எப்படி ஆக்கிட்டான் நம்மளை? யாரும் குழம்பிடாது. தனியாக பிரித்த தபஸ்ஸினால பிரித்து எடுத்துறதுன்னு அர்த்தம். அப்பா
இம்மாலா சபீலி தஃபஸி, விளங்குதப்பா, முழுமையான முறையில் தனித்தனியாக ஆக்குவதின் மூலம் உங்களை தரிக்க செஞ்சான். விளங்குதா? இது நீ கௌலிஹிம், அவர்கள் இப்படி சொல்லுவாங்க. எப்படி? பரி அல் மரியது நீ மறதிஹி, நோயாளி நோயை விட்டு நீங்கி விட்டான். ஒல் மதியீனு, கடன்பட்டவன் இந்த தைனிகி, கடனில் இருந்து நீங்கி விட்டான். அப்போ ஒவ்வொருத்தவங்களும் நீங்கி இருக்கிறோம். யாரோடும் யாரும் என்ன செஞ்சிட மாட்டோம், குழம்பிட மாட்டோம். என்ன விளங்குதுப்பா? நோய்களிலிருந்து நீங்கி விட்டான், கடனாளி கடனில் இருந்து நீங்கி விட்டாங்கிற மாதிரி ஒவ்வொருத்தனும் தனித்தனியாக நீங்கி இருக்கிறோம். யாரோடும் யாரும் குழம்ப மாட்டார்கள். யாரோடும் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க. டூயின்ஸுகள் வந்து என்ன செஞ்சிருக்கோம், குழம்பும். நம்மளுக்கு தான் தெரியும், வீட்டுக்காரங்களுக்கு தெரியும். அப்படித்தானே? சில பிள்ளைகளை பார்த்தோம்னா ட்வின்ஸ் ஒரு போல இருப்பான். அண்ணனை பார்த்தா தம்பி மாதிரி இருப்பான், தம்பியை பார்த்தா அண்ணன் மாதிரி இருப்பான். 2 பேரும் சேர்ந்து வருவான். பார்க்குறோமா இல்லையா? அது நம்மளுக்கு வேணால் கன்ஃபியூஸ் ஆகலாம், அந்த வீட்டுக்காரங்களுக்கு தெரியும் யாருன்னு. ஆமாம். ஏய், புதிதாக ஏற்படுவதை கொண்டு அவன் உங்களை படைத்தான். விளங்குதான் கேட்டேன். தனித்தனியாக புதுசாக ஏற்படுத்தினான். கௌலிஹிம் பர் அல்லாஹு ஆதம, ஆதம் அலி இஸ்லாமி அல்லாஹ் படைத்தான். இனத்தீனி, களிமண்ணில் இருந்து படைத்தான். இப்போ களிமண் மாதிரியா இருக்காங்க? மண்ணுலாம் இல்லை, ஆனால் மண்ணில் இருந்து தான் படைத்தான். ஆனால் மண்ணு கிடையாது அவங்கள்ட்ட. விளங்குதா? அதுமாதிரி நம்மளை ஒரு போல படைத்தாலும் சரி தான், ஒவ்வொன்றிலையும் வித்தியாசம் இருக்கும். ஒவ்வொன்றிலையும் என்ன செய்யும், வித்தியாசம் இருக்கும். அப்போ சொல்லுப்பா, கௌலிஹிம், அவங்க சொல்கிற மாதிரி பர அல்லாஹ் ஆதம மினத்தீன், களிமண்ணிலிருந்து ஆதம் அலை இஸ்லாமை படி தான் களிமண்ணிலிருந்து நீங்கள் இருந்தாங்க. ஆகவே உங்களை படைச்சான்ல, வித்தியாசம் தெரிகிற மாதிரி படைச்சானே, ஏற்றத்தாழ்வாக படைச்சானே, அந்த ரப்பிடத்தில் நீங்கள் தௌபா செய்யுங்கள். தௌபா செய்யுங்கள். விளங்குதா? தௌபா செஞ்சு என்ன செய்யுங்க, உங்களை மாற்றி கொள்ளுங்கள், உங்களை அழிஞ்சு கொள்ளுங்கள். அவுஃப தூபு, அப்போ என்ன அர்த்தம்? தௌபா செய்யுங்கள். பக்கத்தில் வந்து உடனே உங்களை அழிச்சிக்கங்க. ஏதா தௌபா செய்யறதுன்னா என்னது? பாவ மன்னிப்பு கேளுங்க, கேட்டுட்டு உடனே அழிக்க வேண்டிய, அதுதான் முடிவு. இப்போ தூபு, நீங்கள் தௌபா செய்யுங்கள். பக்கத்தில் அம்புசுக்கு உடனே உங்களை மாய்த்து கொள்ளுங்கள். தமாமல்லி தௌபத்திக்கும், உங்கள் தௌபா முழுமையாவதற்காண்டி உங்களை மாய்த்து கொள்ளுங்கள். பில் பஹை, வெட்டுவது கொண்டு. பில் பஹைன்னு என்ன அர்த்தம்? வெட்டுவதை கொண்டு. விளங்குதப்பா? உடைய தௌபா தமாமாவதற்காக வேண்டி உங்களை அழித்துக் கொள்ளுங்கள். கத்தை, சரி முடிஞ்சு போச்சுங்க. அப்போ தௌபா செய்யுங்க, உடனே உங்களை அழிங்க. அதுதான் தௌபா. அப்போ தான் முழுமையாகும். தௌபா செஞ்சால் மட்டும் பத்தாது, உங்களை அழிக்கணும். அப்படி போட்டு தான் சட்டம். நம்மளுக்கெல்லாம் அப்படி இல்லையா? தௌபா செஞ்சாலே போதுமே, நம்மளுக்கு மாய்க்கணுமா? அவங்களாம் சட்டம் கடுமையாக போட்டுருந்தான், அழிக்கிறது தான். அஜீஸ் போட்டால் துணியை வெட்டணும், அப்படி இருந்துச்சு. இதாங்க சரியான அர்த்தம். இல்லைடா ஷஹ்வத்தை முறிங்கன்னு சொல்கிறாங்க. என்னது ஷஹ்வத்? இது சூஃபியாக்கள் சொல்கிறது. விளங்குதா? உங்களை அழிங்கன்னா உங்கள் ஷஹ்வத்தை எடுத்துடணும், இச்சைகளை நீக்கிடணும். அனூறு அர்த்தம் இருக்குது பக்கத்துல்லா முசமுக்கு. ஆனால் இங்கே செட் ஆகாது. இங்கே என்ன செய்யாது? என்ன 70,000 பேர் கொல்லப்பட்டாங்கன்னா வருதே. சரி, சொல்லுப்பா. கத்தை ஷஹ்வத்தி, ஷஹ்வத்துகளை முறிப்பது கொண்டு உங்களை மாய்த்து கொள்ளுங்கள். ஷஹ்வத்துகளை முறிப்பதை கொண்டு உங்களை மாய்த்து கொள்ளுங்கள். கமா கீழே, எப்படி சொல்லப்படுற மாதிரி, மல்லம் யூ அதீபு நப்சகு, தன் நப்சை எவன் வேதனைப்படுத்தவில்லையோ, லம் என் ஐமுகா, அதற்கு அவன் சுகம் அணிவிக்க மாட்டான். அப்படிதானப்பா? இல்லை, தன்னை வருத்தணும். தன்னை வருத்தினா தான் தாக்கிய தொழுவணும், ஒரு செய்யணும், குளிக்க வேண்டிய கடமை ஏற்பட்டால் குளிக்கணும். கஷ்டமாக தான் இருக்கும். அப்படிலாம் செஞ்சால் தான் அதுக்கு சுகம் கிடைக்கும். தன்னை வருத்தினா தான் சுகம் கிடைக்கும். விளங்குதா? இரவு போகலாம் முழிச்சு பாடம் பார்க்கணும், சிந்திக்கணும். அப்போ தான் கல்வி வரும். சும்மாவாக பொத்துக்கிட்டு வரும். காசு சம்பாதிக்கணும், எவ்வளோ கஷ்டப்படுறோம். கல்வி சும்மா லேசாக வருமா? அதுன்னு சொல்லுவாங்களா கமாக்கியில், மல்லம் யூ அதீபு நப்சகு, தன்னை அதாபப்படுத்தாதவன், தன் நப்சை வேதானப்படுத்தாதவன், லம் என் அம்ஹா, அதுக்கு சுகம் தர மாட்டான். ஒமல்லம் யகுத்துலுஹா, யார் தன்னை அழிக்கவில்லையோ, லம் யுஹிப்புஹா, தன்னை அவன் நேசிக்கவில்லை என்று அர்த்தம். தன்னை எவன் அழிக்கலையோ,
அழிக்கணும், நோன்பு வைக்கணும், தாஜியை தொழுவணும், ஐங்கால தொழுகையை தொழுவணும், கட்டுப்பாடாக இருக்கணும். உன்னை மாய்க்கணும். மாய்ச்சா தான் உன்னை நீ விரும்புகிறேன்னு அர்த்தம். உன்னை அவசியம் சொல்கிற சகத்துக்கு இருக்கலாம் கட்டுப்பட்டு பாவங்களில் ஈடுபட்டால் உன்னை நீ விரும்பலைன்னு அர்த்தம். எல்லா சீக்கும் வந்துடும். எய்ட்ஸ் நோயெல்லாம் வந்துடும். அப்படி தானே தினாபடாவில் ஈடுபட்டால் என்ன செய்யும்? பெருவியாதி வந்துடும். எய்ட்ஸ் நோய் காலாயிரும். அப்போ ஒன்றை நீ விரும்பணும்னா ஒன்றை நீ கட்டுப்படுத்தி வச்சுக்கணும். அப்படி கொடு. விளங்குதப்பா? ஆமாம். ஒமல்லம் யகுத்துலுஹா, தன் சகுபத்தை இவன் முறிக்கவில்லையோ, சகுபத்தை இவன் மனோ இச்சை இவன் முறிக்கவில்லையோ, லம் யுஹிப்புஹா, தன்னையே அவன் விரும்பவில்லை என்று அர்த்தம். எழுதுனப்பா? சரி. அப்போ தன்னை அழிக்கணும்னா இந்த இடத்துல இவங்க என்ன அர்த்தம் கொடுக்குறாங்க? நல்ல இபாதத்துகள் செய்யணும், கொள்ளணும், இந்த மாதிரி இதில் சகுபத்தில் ஈடுபடணுங்கிறார். ஆனால் சரியான அர்த்தம் என்னதுதான்? உங்களை வெட்டுறது தான். கீழே சொல்லப்படுகிறது உமீரு, அவர்கள் ஏவப்பட்டார்கள். அங்கே குத்துல பாதாகும், அப்படித்தானப்பா? அங்கே குத்துல பாதுகும் பாதா, அவர்கள் சிலர் வேறு சிலரை வெட்ட வேண்டும் என்று ஏவப்பட்டார்கள். உமீரு, அந்த பனி சிலவர்கள் ஏவப்பட்டார்கள். அங்கே குத்துல பாதுகும் பாதா, அவர்கள் சிலர் சிலரை வெட்ட வேண்டும், வணங்காதவர்களெல்லாம் வணங்கினவர்களை வெட்ட வேண்டும் என்று ஏவப்பட்டார்கள். கீழே சொல்லப்படுகிறது அமர மல்லம் யாபுதில் இஜில, காளை மாட்டை வணங்கவில்லையே, அவர்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏவினார்கள். கீழே சொல்லப்படுகிறது அமர மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏவினார்கள். ஆமாம், கீழே சொல்லப்படுது அமர மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏவினார்கள். மல்லம் யாபுதில் இஜில, காளை மாட்டை வணங்கவில்லையே, அவர்களுக்கு ஏவினார்கள். ஐயகுத்துல் அபதத்தை, காளை மாட்டை வணங்கினவர்களை கொல்ல வேண்டும் என்று ஏவினார்கள். விளங்குதா? ஆனால் சொந்தக்காரங்க நெருக்கமானவங்களெல்லாம் வெட்ட முடியலை. ஒரு மேகத்தை எல்லாம் அனுப்புனா, கருப்பு மேகத்தை, லேசான மேகத்தை அனுப்புனா, முன்னால் நிற்கிறது யாருன்னு தெரியாது, வெட்டிடுவாங்க. ருவியை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அன்னரஜில் ஒரு மனிதர் எரா பாலகு, தண்ணியில் பாலை பார்ப்பாத்தா மோனம் பார்ப்பார். மோகம் வணங்கியிருப்பான், அத்தா வணங்காமல் இருப்பார். மோனை வெட்டணும் இல்லை? வெட்ட முடியுமா? அத்தாவுடைய பால் தானே மோவன். சொந்தக்காரங்களை பார்ப்பான், சொந்தக்காரங்களை அடிப்பியா? சம்மந்தம் இல்லாதவன்னு அடிச்சிருப்பேன். விளங்குதா? அதே யோசிப்போம். விளங்குதா? ஆனால் வேண்டப்பட்டவங்கள மோகனை சொந்தக்காரனையெல்லாம் வெட்ட முடியாது. அவன் சொல்லு, அன்னரஜ ருவி அறிவிக்கப்பட்டிருக்கு. அன்னரஜில் ஒரு மனிதன் எரா பாதகத்தினுடைய பாலை பார்ப்பதான், மோகனை பார்ப்பான். கரீபகு, நெருக்கமான சொந்தக்காரனை பார்ப்பான். பலம் எகதீர் அலல் முதி, அதை செல்லுபடி ஆக்குவதின் மீது சக்தி வர மாட்டான். வெட்டுறது கொலை செய்யறதுங்கிறதை செல்லுபடி ஆக்குமே என்ன செய்ய மாட்டான்? சொல்பா, சக்தி பெற மாட்டான். விளங்குதா? இல்லை அம்ரி இல்லா அல்லது முதியிலே அம்ரி இல்லா, அல்லாவுடைய உத்தரவை செல்லுபடி ஆக்குவது மீது சக்தி வர மாட்டான். அவே ஃபரிசல லபாபத்தன், ஒரு வெள்ளை மேகத்தை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். எது அனுப்பினா? லேசான மேகம். விளங்குதா? ஃபரிசல லபாபத்தன், லேசான மேகத்தையும், சஹாபத்தன் சவுதா, கருப்பு மேகத்தையும் அனுப்பி வச்சான். லேசான மேகம் கம்ப்ளீட்டாக மறைச்சிடக்கூடாதுல்ல. லேசான மேகம்னா கருப்பு மேகம், முன்னால் நிற்கிறது யாருன்னு தெரியாது, தப்புன்னு சீவிடுவான். பரிசல லபாபத்தின் என்ன பார்த்தோம்? லேசான மேகமா? லேசான மேகம். விளங்குதான்னு கேட்டேன். என்ன மேகம்? லேசான மேகம். சஹாபத்தன் சவுதா, கருப்பு மேகத்தை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். விளங்குதா? அப்படி அனுப்புனதுனால லா யத்தபாஸரூன, ஒருவருக்கொருவர் பார்க்கவில்லை. வெட்டுறவனுக்கும் தெரியாது, வெட்டப்படுறவனுக்கும் தெரியாது. வெட்டப்படுறவனுக்கு தெரியாது, நம்ம மோண்டா என்ன வெட்டுறியான்னு சொல்லிடுவான்ல. அதனால் ரெண்டு பேருமே பார்க்க முடியாது. லா யத்தபாஸரூன, வெட்டக்கூடியவனும் வெட்டக்கூடியவர்களும் வெட்டப்படக்கூடியவர்களும் ஒருவருக்கொருவர் பார்க்க மாட்டார்கள். விளங்குதா? ஃபஹது யக்துலூன, அப்படி தானங்க இருக்கேன். வெட்ட ஆரம்பித்தார்கள். இல் கதாத்தி, காலை பொழுதில் இருந்து இலல் அஷிகி, மாலை பொழுது வரை வெட்ட ஆரம்பித்தாங்க. விளங்குதப்பா? காலை பொழுதிலிருந்து மாலை பொழுது வரை வெட்ட ஆரம்பித்தாங்க. காலை பொழுதில் இருந்து இல் அஷிகி, மாலை வரை வெட்ட ஆரம்பித்தாங்க. அத்தா, விளங்குதா? ஒரு 70,000 பேர் கொல்லப்பட்டாங்க. இப்படி செத்து கிடக்கிறான், ரத்தம் ஓடுது. தா, விளங்குதா? அத்தா தா மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹாரூன் துவா கேட்டாங்க. எல்லாருமே தரமாக நடந்தவங்களை இப்படி விட்டு சொன்னீங்க, அல்லா இப்படி ரத்தம் ஓடி கிடக்குத, சைக்கிளியை பார்க்குறதுக்கு. இப்போ குஷிபத்து சஹாபத்து, மேகம் நீக்கப்பட்டு விட்டது. இப்போ நசலத்தி தௌபத்து, தௌபாவும் இறங்கி விட்டது. சரி போதும், உச்சவங்களெல்லாம் மன்னிச்சுட்டேன்ட்டான். இப்போ காணத்தில் கத்தலா, கொல்லப்பட்டவர்கள் சபீன அல்ஃபன், 70,000 பேராக இருந்தார்கள். எத்தனை பேருங்க? 70,000 பேர்கள் இருந்தார்கள்.
இங்கே 2 ஃபா வந்திருக்கு. ஃபதூபுன்னு ஒரு ஃபா வந்திருக்கு, ஃபக்துலுன்னு ஒரு ஃபா வந்திருக்கு. விளங்குதா? அது என்ன பல் ஃபாவுல் ஊலா, முந்தின ஃபா ஃபதூபு இலா பாரிக்குனுக்குல அந்த ஃபா தசப்புபி விடுதுன சபபை காமிப்பதற்காக வேண்டியா இருக்கும். வசானியத்து 2வது தாக்கீபி தாக்கீபை காமிப்பதற்காக வேண்டியா இருக்கும். விளங்குதப்பா? உங்களுக்கு நீங்கள் அனிதம் செஞ்சிட்டீங்க காளை மாட்டை கடவுளாக ஆக்கியதினால், ஆகவே அதன் காரணத்தினால் காளை மாட்டை கடவுளாக்கினதுனால உங்களுக்கு அணியஞ்சிருப்ப தூபுயிலா பாரி. எனவே உங்கள் ரப்பிடத்தில் தௌபா செய்யுங்கள். விளங்குதா? பக்கத்தில் உடனே வெட்டி தௌபா செய்யுங்க, உடனே வெட்டி தெலுங்க உங்களை. இதில் விளங்குதா? 2வது பாலி தாக்கீப்புக்குள்ளது எடுத்துறப்பா. தௌபா செய்யுங்க, உடனே நினைச்சிங்க உங்களை வெட்டுங்க. தாலிக்குடி வெட்டுவது தான் கைருள்ளக்கும் இந்த பாரிக்கும் ரப்பிடத்தில் உங்களுக்கு ரொம்ப சிறந்தது. மின் ஐது இன்னஹு இப்படி வெட்டுவது தூரத்துன் மின ஷிரிக்கி ஷிர்கில் இருந்து சுத்தப்படுத்தும் விதத்தில், உசுரத்துன் ஹயாத்தில் அபதியா நிரந்தரமான வாழ்க்கையின் பக்கம் சேர்த்து வைக்கும் என்ற விதத்தில், வல் பஹஜத்தி சர்மதியா நிரந்தரமான இன்பத்தின் பக்கம் சேர்த்து வைக்கும்ங்கிற விதத்தில் இதுதான் சிறந்தது. நிரந்தரமான வாழ்க்கை மறுமை வாழ்க்கை தானப்பா. நிரந்தரமான இன்பமும் எங்கே தான் இருக்கு? மறுமையில் தான் இருக்கு. அப்போ நிரந்தரமான இன்பத்தின் பக்கம் பஹஜத்தின இன்பம், நிரந்தரமான இன்பத்தின் பக்கமும் நிரந்தரமான வாழ்க்கையின் பக்கம் சேர்த்து வைக்கக்கூடியதாக இருக்கும். ஷிர்கில் இருந்து சுத்தப்படுத்தும் என்ற விதத்தில் இதுதான் உங்களுக்கு சிறந்தது. விளங்குதா? அவே இப்படிலாம் நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னா அல்லாஹ் மன்னிச்சிருவான் அப்படின்னு சொல்கிறது. இப்போ தாபா அலைக்கும். விளங்குதா? இது முத்தல்லிக்கும் மஹதூபின் போக்கப்பட்டதை கொண்டு சம்மந்தமாகக்கூடியதாக இருக்கும். அதாவது ஜால் தகு இந்த வார்த்தையை கலாமி மூசா அலைஹிஸ்ஸலாம் லகும் அவர்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பேச்சிலிருந்து நீ ஆக்கினால் போக்கப்பட்டதை கொண்டு சம்மந்தமாகக்கூடியதாக இருக்கும். அப்போ எப்படிங்க தகுதி இருக்கும்? என்னுடைய ஏற்பாடு இன்ஃபால்த்தும் மா உமீர் தும்பிகி எதை கொண்டு ஏவப்பட்டீர்களோ அதை நீங்கள் செய்தால், எதை கொண்டு ஏவப்பட்டீர்களோ அதை நீங்கள் செய்தால் தாபா அலைக்கும் உங்கள் தௌபாவை அல்லாஹ் ஒப்புக்கொள்வான். இது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பேச்சு. ஏவப்பட்டது செஞ்சால் உங்கள் தௌபாவை அல்லாஹ் ஒப்புக்கொள்வான். அல்லது அத்துஃபுன் அல்லா மஹதூஃபின் போக்கப்பட்டது மீது தான் அத்துஃபு. இன்ஜால் தோ ஹித்தாபும் மினல்லாஹி லகும் அவனிடத்தில் அல்லாவே பேசுவதாக ஹித்தாபு செய்வதாக நீ ஆக்கினார். அல்லாவே டைரெக்டாக பேசினான். எனக்கு அப்படி செஞ்சான். இன்ஜால் தோ ஹித்தாபும் மினல்லாஹி தாலா லகும் அல்ல தரீக்கத்தில் விளங்குதப்பா. அல்லாஹு தாலாவே அவனிடத்தில் ஹித்தாபு செய்தான் என்று நீ ஆக்கினார். அல்லா தரீக்கத்தில் இல்திபாத்தினுடைய முறையின் மீது நீ ஆக்கினால் விளங்குதா, இது போக்கப்பட்டது மீது அதுவாக இருக்கும். அப்போ கண்ணகு கால அல்லாஹ் சொன்னான் போலும் வாழ்த்துமா உமீர் தும்பிகி ஏவப்பட்டதை நீங்கள் செய்வீர்களை ஆனால் நம்ம தௌபாவை கொண்டுருவோம். என்னப்பா என்ன இருக்க இல்லை துபுனான் இருக்கும். எப்படி இருக்கும்? நம்ம தௌபாவை கொண்டுருவோம். அப்போ இல்திபாத் வந்துடும்ல. ஏவப்பட்டது நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னா துபுனான் இருக்கும்பா. அதுதான் இப்போ தாபேங்கிறாங்க. விளங்குதா? துபுன் ஆமாம். இப்போ தாபு அலைக்கும் பாரியுக்கும் உங்கள் ரப்பு உங்களுடைய தௌபா நீங்கள் செஞ்சிட்டா இப்போ தாபு அலைக்கும் உங்களுடைய தௌபாவை அப்போ அல்லாஹ் ஒப்புக்கொண்டுருவான். நான் செஞ்சிட்டா அப்போ இல்திபாத் வந்துடும். நீங்கள் செய்தால் அல்லாஹ் தௌபாவை ஒப்புக்கொள்வான். இப்போ தாபு அலைக்கும் இப்போ தாபு அலைக்கும் பாரியுக்கும் உங்களுடைய பாரித்தால் அவங்களுடைய தௌபாவை ஒப்புக்கொண்டுருவான். இங்கே பாரின்னு 2 தடவை வந்திருக்கு. மேலேயும் பாரி வருது. இல்லை உங்களை படைச்சவன்டா, உங்கள் படைச்சவன்ட்ட தௌபா செய்யுங்கடா, உங்கள் படைச்சவனின் பக்கம் உங்களை மாய்த்து கொள்ளுங்கடா. இல்லை உங்களை படைச்சவன்டா, உங்களை படைச்சவனே திருப்பி சொல்கிறது. விளங்குதா? திக்ருல் பாரியை சொல்லியிருப்பதும் தர்த்தீபுல் அம்ரி அலைஹி அதன் மீது அம்ரை அமைத்திருப்பதும் இஷாருன்னு சுட்டி காட்டுவதாங்கல்ல. இப்போ தூபு இலா பாரிக்கு அம்ரு பேர் தானே, அங்கேயும் அங்கே அப்படி தான் அமைக்கப்பட்டிருக்கு. இங்கே ஃபக்துலு அம்புசக்கும் விளங்குதா, உங்களை நீங்கள் மாய்த்து கொள்ளுங்கள். தாலிக்கும் கைருக்கும் இந்த பாரிக்கும் அதுதான் உங்களோட பாரி தாலாட்டை என்ன இருக்குது ஏற்றமானது. விளங்குதா? அம்பரு பேரையும் அமைக்கப்பட்டிருக்கு. பாரின்னு மடைக்கெல்லாம் சொல்கிறான் அவன் பேர. விளங்குதப்பா? இதுக்குள் பாரி தாலாவை சொல்லியிருப்பதும் தர்த்தீபுல் அம்ரி அலைஹி அந்த பாரியின் மீது அம்பரு பேரை அமைத்திருப்பதும் இஷாரும் சுட்டு காட்டுவதாக இருக்கும். அன்னம் அவர்கள் பலகு எத்திவிட்டார்கள். ஆயத்தல் ஜஹாலத்தி முட்டாள்தனத்தின் எல்லையை எத்திவிட்டார்கள். கபாபத்தி மடத்தனத்தின் எல்லையை எத்திவிட்டார்கள். இல்லை பாரித்தாலா அல்லாதான், அவன் தான் படைச்சவன். மாட்டை போய் வணங்கிருக்கடா முட்டா பேலை, உனக்கு மண்டையில் புத்தி இருக்கான்னு இருக்கு. வருதா? படைச்சவனை விட்டுட்டு என்ன இருக்குது, முன்னியமை விட்டுட்டு உபாரஞ்சதை விட்டுட்டு கண்டது கடிதம் போய் வணங்கிட்டீங்களடா. அப்போ எப்போ நீ முன்னியமை மறந்தியோ
உன்னை அழிக்கிறது தான், உன் நியாமத்தை எடுக்கிறது தான் நல்லது. அப்படி வந்துடும். விளங்குதப்பா முட்டாள்தனம் எத்திரிச்சு எந்த அளவுக்கு? அத்தா தரக்கு இபாதத்தை ஹாலிக்கையும் ஹாலிக்கான அல்லாஹ் தாலோட இபாதத்தை விடக்கூடிய அளவுக்கு முட்டாள்தனத்தின் எல்லையே என்ன செஞ்சிருச்சு? அவங்க எத்திட்டாங்க. எடுத்தானப்பா. ஏய், அத்தா தரக்கு இபாதத்தை ஹாலிக்கையும் ஹக்கீமி, ஹக்கீமான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை விளங்குதப்பா படித்த அல்லாவை வணங்குவதை விடுகின்ற அளவுக்கு முட்டாள்தனம் எத்திருச்சு. இலா இபாதத்தில் பக்ரத்தி, மாட்டை போய் வணங்குற அளவுக்கு விளங்குதா? மாட்டை வணங்குற அளவுக்கு எத்தி போச்சு. அல்லத்தி எத்தைய மாட்டை வணங்குற இபாதத்தி என்றால் மிசுலுன் ஃபில் ஹபாபத்தி, முட்டாள்தனத்தில் உதாரணமாக இருக்குமே. முட்டாள்தனமாக இருக்கிறனால தான் மாட்டை போய் வணங்குறான். எல்லாம் விளங்குதா? இது ஹிய மிசுலுன் ஃபில் ஹபாபத்தி, முட்டாள்தனத்தில் உதாரணமாக இருக்குமே. அத்தைய மாட்டை வணங்குவதின் பக்கம் ஐக்கியமான அல்லாஹ் தாலாவை இபாதத் செய்வதை விடுகின்ற அளவுக்கு அவன் முட்டாள்தனம் எத்தி போயிடுச்சு. விளங்குதா? மேலும் மேலே அண்ணவள் உண்டது போய் அன்னம் அல்லம் ஏறிவு அக்க முனைமிகி, முனைவினுடைய அக்கை உரிமையை விளங்காதவன், அக்கீக்குன் தகுதியானவன், தரத்த மினுகு அவனிடத்திலிருந்து வாபஸ் வாங்கப்படுவது, திருப்பி நியாமத்துகளை வாங்கப்படுவதற்கு தகுதியானவன். வலிதாலிக்கு இதனால்தான் உமீரூபில் கத்திலி கொல்லப்படுவது கொண்டு ஏவப்பட்டார்கள், தங்களை மாய்க்க வேண்டும் என்று ஏவப்பட்டார்கள். வக்கி தர்கீபி உறுப்புகளை எல்லாம் துண்டு துண்டாக ஆக்க வேண்டும் என்று ஏவப்பட்டார்கள். உறுப்புகளை எல்லாம் துண்டு துண்டாக. எப்பயும் பாரித்தாலாவது விலங்குகளில் முட்டாள்தனம், அதை சாவடிங்கடா, உங்களை அழிச்சிக்கங்கடா, உன் ஞாபகத்துக்குள்ளே எடுத்துட்டேன்டா. வாகிப் தாவானா இருந்துக்கலாம் இருக்கிறார்.